வணக்கம் நண்பர்களே. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுனால அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணி சாஃப்ட்வேரில் கிராப் பண்ணி போடுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. எதுக்காக கால் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அடிஷ்னல் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதுவும் தெரியல, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் மேக்கர் வெர்ஷன் 3.0. ஸோ 2.0 இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன். அதில் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி ஃபோட்டோவாக போடுறதுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். பட் இந்த வெர்ஷனில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராஸில் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜை ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷன் சைஸில் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி தருவீங்க ஆன்லைன் சர்வீஸ் சென்டரில். அவங்களும் இதை இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நானே வீட்டிலே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு தடவை இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ கலர் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோ ரொம்ப டிம்மாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறீங்க. இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பிரைட்னஸ் வேணுன்றதை நீங்கள் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ்ஸு. ஸோ இப்போ நான் மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ சேச்சுரேஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். கிரே ஸ்கேலில் வேணால் கிரே ஸ்கேல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரே ஸ்கேல் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமேஜ் கிராப்பிங் யூட்டிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிபிஐ அப்படின்ற இடம் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு நல்லா கவனிங்க. ஓப்பன் ப்ரௌசர் மேலே இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோட்டோ ஆட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுன்றதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 240x320 எனக்கு இந்த பிக்சல் சைஸ் வேணும். நான் இப்போ இந்த சைஸ் கொடுத்துட்றேன். இங்கே டிபிஐன்ற இடம் தான் இப்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்குறாங்க. இந்த 200 டிபிஐக்கு தான் நம்ம கிராப் பண்ணி போடணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், மவுஸ் பாயிண்டரை ஃபோட்டோக்குள்ளே கார்னரில் கொண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது கையை வேகமாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸ்லோவாக கையை எடுக்காமல் நவுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் நவுந்துடும். அதுக்கப்புறமா திரும்பவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டபுள் கிளிக் அண்டு ட்ராகு, கையை எடுக்காமல் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்ததும் அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மவுஸ் பாயிண்டரை நவுத்துறது தெரியும் பாருங்கள். இந்த கிராப் ஃபோட்டோன்ற இடத்து மேலே தான் இப்போ நான் மவுஸ் பாயிண்டரை வச்சுருக்கேன். வச்சுட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபோட்டோவை அது கிராப் பண்ணி கொடுத்துரும். எந்த டிபிஐக்கு பார்த்தீங்கன்னா 200 டிபிஐக்கு. அப்போ இது நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபோட்டோவை நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரும்போது இதை இப்படி தான் ஆட் பண்ண சொல்லுவாங்க. photograph.jpg அப்படின்னு தான் ஃபைல் நேம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், கிராஃப்டு ஃபோட்டோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு சிக்னேச்சரு கிராப் பண்ணும்போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சிக்னேச்சர் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பெரிய பிக்சர்ஸ் போடும்போது கொஞ்சம் ஜூமில் காட்டும். இப்போ கீழே உங்களுக்கு ஜூம் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜூம் அவுட் கொடுத்து அதை குறைச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணுறேன், 200 டிபிஐ கொடுத்துட்றேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வச்சு டபுள் கிளிக் அண்டு ட்ராக். ஓகே, டபுள் கிளிக் அண்டு ட்ராக் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், மேலே எப்படி நான் கிராப் ஃபோட்டோன்ற இடத்துல வச்சு கிளிக் பண்ணணும், அதே மாதிரி கிராப் சிக்னேச்சர்னு இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணதும் பாருங்கள், உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் ஆட் ஆகிடும். எந்த டிபிஐக்கு பார்த்தீங்கன்னா 200 டிபிஐக்கு இந்த சிக்னேச்சர் கிராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சிக்னேச்சரை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இது. இல்லைனா நீங்கள் ஃபோட்டோ சைஸை பிக்சல் ரெசல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ண முடியும்,
குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இமேஜ் கிராப்பிங் யூட்டிலிட்டினா நீங்கள் வந்து ஃபைல் யூஆர்எல் கிளிக் பண்ணிவிட்டு போடலாம். இல்லைனா ஓப்பன் ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் பிடிஎஃப் இருக்கோ அந்த பிடிஎஃப் ஃபைலை ஆட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து கிராப் பண்ணலாம். ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை சிக்னேச்சராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம இமேஜுக்கு எப்படி பண்ணமோ அதே தான் பிடிஎஃப்க்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரஸர் கொடுத்துருப்பாங்க. இதில் நல்லா கவனிங்க. மேலே வந்து இங்கே ஃபைல்னு ஒரு இடம் இருக்கும். இந்த ஃபைல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு காமிக்கும் 428 KB வருது. இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதோடைய சைஸை வந்து குறைக்கலாம். இப்போ பாருங்கள் 140 KB வந்துடுச்சு. இன்னும் குறைச்சிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இங்கே பாருங்கள் 40 வச்சுட்டேன். இப்போ 25 வச்சதும் 71 KB வந்துடுச்சு. இப்போ 15 வைக்கிறேன், 54 KB வந்துடுச்சு. 10 வைக்கிறேன், 44 KB வந்துடுச்சு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைல் சைஸை குறைக்கிறீங்களோ குறைச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஃபோட்டோ பிஜி சேஞ்சர். பிஜி சேஞ்சர்னால் பேக்ரவுண்ட் சேஞ்சர். இது உள்ளே வந்ததும் பிஜி ரிமூவர்னு ஒரு இடம் இருக்கும் மேலே. நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு லிங்க் போகும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இதில் ஆன்லைனில் போகும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் இது. இதில் வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆனதும் அப்லோட் இமேஜ்னு ஒரு இடம் இருக்கும். இந்த அப்லோட் இமேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோவை ஆட் பண்ணுறீங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணதும் ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா அது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிடும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதும் நீங்கள் டவுன்லோட் கொடுக்குறீங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்றீங்க. ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சாஃப்ட்வேரில் இந்த விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் செலக்ட் இமேஜ் போகிறீங்க. செலக்ட் இமேஜ் போனதும் உங்களுக்கு டவுன்லோட் ஃபோல்டர் தான் நான் இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தேன். அதை அப்படியே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் கலர்னு ஒரு இடம் இருக்கும். இங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ண போகிறீங்கனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான். எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் இமேஜ் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வித் நேம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த இடத்துல ஃபோட்டோ லொக்கேஷன் வச்சுருக்கீங்களோ ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு 4 கலர்னு ஒரு இடம் இருக்கும். 4 கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு அந்த கலர் வந்துடும். பேக் கலர்னால் உங்களுக்கு கீழே வரக்கூடிய லைன் அது. அந்த கலர் வந்து எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், நான் வேறு கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஹைட்டை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா குறைச்சிக்கிட்டே வரலாம் நீங்கள். ஓகேவா? எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த பொசிஷன் வந்து எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்கள் நகர்த்திக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நான் டேரெக்டாக வந்து இதுலேருந்து பிரிண்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. இந்த சாஃப்ட்வேரில் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுக்க முடியும். இன்கேஸ் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் மீன்ஸ் என்னென்னா பார்டர்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா ஃபோட்டோவில், அந்த பார்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா பார்டர் கலர்னு இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கிராப் பண்ணுறது இல்லையா, அதோட கலர் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து ப்ளூ கலர் வேணுனாலும் ப்ளூ கலர் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு மறக்காமல் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஒர்க்கிங்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன சாஃப்ட்வேராக இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது.
எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ஆன்லைன் சர்வீஸ் சென்டருக்கு மட்டும்தான் கிடையாது, ஜென்ரலாக பப்ளிக் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன் சர்வீஸ் சென்டருக்கு போய் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுன்றதை விட இந்த டூல் இருந்ததுன்னா நீங்களாகவே வந்து இதை யூஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக என்னோடய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னமும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.